சவணசராணிப்பட்ட லோ பட்ஜெட் பஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம குவாலிட்டியா நிறைய வண்டி வந்து பாருங்க. அருமையா கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இல்லை நல்ல ஒரு அருமையான ஒரு இதுங்க. எங்கள் சொந்த பந்தம் எல்லாம் வந்து அருமையாக வந்து கல்யாணத்துக்கு கூட நின்று நடத்தி நல்லா முடிஞ்சிச்சு. அருமையாக முடிச்சுட்டு வந்துட்டா. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துனே இருக்கும், பார்த்துனே இருங்க. நம்மளது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க. வாங்க சில முக்கியமான விஷயம் சொல்ல, அதாவது நம்ம கல்யாணம் நடந்தது சில அனுபவங்கள் எல்லாம் சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சு நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க. இனிமேல் டெய்லி 2 வீடியோ வரும், கம்பல்சரி 2 வீடியோ வரும். 2 வண்டியாக போட்டு இது ஓரெல்லாம் காமிச்சிட்டு உள்ள இன்ட்டுலாம் தனியாக டெய்லி 2 வீடியோ போடுறோம் பாருங்க. அருமையாக இருக்கும் வண்டி பாருங்க. முதல்ல அதிரடியா இன்னைக்கு வந்து 31 தேதி இன்னிலிருந்து வந்திருக்கு பாருங்க. 2004 5 ரிஸ்ட் 2031 பேப்பர் கரண்ட் ஓம்னி ஒரு வியாபாரத்துக்கு சூப்பரா இருக்கும். லோ பட்ஜெட்ல தரப்போற. இன்னைக்கெல்லாம் மார்க்கெட்டு 1.25 ரூபா விற்கிறாங்க, 1 ரூபாய் கேட்கறாங்க, 95 ரூபா ஃபைனலா கேட்கறாங்க. கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி எத்தனை அருமையான வண்டி ஓம்னி. அதாவது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கலந்து தெளிவான பாடி தான். அடுத்து பாருங்க 2007 மாடலு 8 ரிஸ்ட் வெறும் 1,10,000 கேட்கறாங்க. அடுத்து பாருங்க ஆல்டோ 2012 மாடலு இன்னைக்கெல்லாம் 2 ரூபாய் 2.25 ரூபாய்க்கு 1,50,000 கேட்கறாங்க. 31 பேப்பர் கரண்ட் இது வண்டி லாஸ்டா பண்ணிட்டாங்க அவங்க. இது பாருங்க ஆல்டோ. அடுத்து பாருங்க உண்மையிலேயே சொல்றேன் சார், கல்யாணத்துக்கு எடுத்து போட்டேன் வேகனர். அட்டா 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 உண்மையே சரியான வண்டி சார். உண்மையிலே வேகனர் இந்த கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்துச்சு. நல்ல மைலேஜ் தரமான வண்டி. இந்த வீட்டுக்கு ஃபேமிலிக்கு போகிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 350 கேட்குறாங்க. 2013 14 ரிஸ்ட் ஒரே ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கலந்து வண்டி. கஸ்டமர் 350 கேட்டு 3 காட்டாங்க. 2,95,000 சூப்பரா கொடுப்பாங்க. சூப்பரா சார் வண்டி. லோன் வாங்கினா 3.5 லட்சம் லோன் வாங்கலாம். அருமையா இருக்க கல்யாணத்துக்குலாம் போட்டு ஜம்முன்னு சார் வண்டி வாங்க. அடுத்து பாருங்க சியாஸ் 2018 நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்ல கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 4,25,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன். அடுத்து பாருங்க இது என்ன மாடல் தெரியல கட்டது எப்போ வச்சதுல கல்யாணத்துல வந்து நிறைய வந்து வண்டிங்க என்ன மாடல் தெரியல இது வண்டி. நான் வாங்க நேரம் என்ன சொல்றேன், ரேட்டு என்ன தெரியல சும்மா சொல்லிவிட்டு என்ன ரேட் தெரியாது என்ன பண்ணுது. இந்த சாண்ட்ரோ பாருங்க 2010 மாடலு 31 பேப்பர் கரண்ட் 1,75,000 கேட்கறாங்க சாண்ட்ரோ. இந்த டாடா இண்டிகோ 2011 மாடலு 1,50,000 கேட்டு 1,35,000 கேட்கறாங்க. இந்த ஆமியா பாருங்க 2018 4,50,000 கேட்டு 4,10,000 ஃபைனல்ல கேட்கறாங்க. டாடா ஜஸ்ட் 2014 15 ரிஸ்ட் கஸ்டமர் பார்த்தினாக்கா 4,10,000 கேட்டு 3,90,000 கேட்கறாங்க. கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன். 2016 17 ரிஸ்ட் சிங்கிள் ஓனர் i10 கிராண்ட்ல பெட்ரோல் வண்டி. இன்னைக்கெல்லாம் 4 ரூபாய் 4,50,000 3,50 கேட்டு 3,45 கேட்கறாங்க. 3,35 சுகுரா கொடுப்பாங்க. பணம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமா பாருங்க i10 கிராண்ட் 2016 மாடல் ஷாப்பிடு வந்து இப்போ போட்டேன். டக்குன்னு அண்ணன் வந்து நேற்று வந்து பார்த்தாரு, பார்த்து இந்த வண்டி பேசி எடுத்துட்டாரு பாருங்க. நல்லா தங்கமான மனசு. இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டு 4,000 ரூபாய்க்கிற வண்டி 16 17 ரிஸ்ட்டு. அண்ணன் ஏற்றோன்னு என்ன பண்ணார், நான் ஒரு 280 என்ன பண்ணுவானார், ஒரு 90 ரூபாய் கேட்டார். முன்ன பின்ன பேசி எடுத்து பாரு. நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை. ரொம்ப தங்கமான மனசு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் நண்பர். இவர் தான் வண்டி எடுக்கிறது. வண்டி எடுக்க இவர் 2 பேர் சேர்ந்து எடுக்கிறாங்க. அண்ணன் தம்பி இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு. நண்பர்னா இதாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கணும். எங்கேருந்து வரேன் சொல்லுங்க எங்கேருந்து வர சொல்லுங்கள். காஞ்சிபுரத்துலேருந்து வரோம் சார். ஆனால் இப்போ ஒர்க் பண்ணுறது சென்னையில் இருக்கோம். இப்போ சென்னையிலேருந்து தான் வந்திருக்கோம். அண்ணன்கிட்ட வந்து நேற்று வந்து பார்த்தோம். பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த வண்டி இருக்குண்ணா எப்படி இருக்குது நல்லா இருக்குன்னு கேட்டால் கண்டிஷனாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லாமே சொன்னார். சொல்லிவிட்டு என்னென்ன எவ்வளோன்னு சொன்னேன். 3,45 சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னாரு. அப்புறம் கஸ்டமர்கிட்ட பேசி ஏதாவது கொஞ்சம் பண்ணி கொடுங்கண்ணா. நேற்று நைட்டு வந்து பார்த்தோம். இன்றைக்கி காலையில் பணத்தோடு வான்னு சொன்னார். பணத்தோடு வந்தோம் பார்த்தோம். அண்ணன் கஸ்டமர்கிட்ட பேசினார்.
அவர் நாங்கள் பேசியிருந்தா கூட அவங்க கம்மி பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. கஸ்டமர்கிட்ட அவர் பேசி கம்மி பண்ணி ரொம்ப அடிச்சு கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். வண்டி ஓட்டி பார்த்து எப்படி ஆச்சு? வண்டி ஓட்டி பார்த்தா வண்டி அருமையாக இருக்குது, எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே கூலண்ட்டு எல்லாமே நல்லா இருக்குது, சர்வீஸில் இருக்குது வண்டி. நம்ம அப்படியே எடுத்து ஓட்ட வேண்டியது தான், எந்த ஒரு குறையும் கிடையாது. என்ன மாடல் நீங்கள் எடுத்ததுப்பா? 2016. ஓனர்னா? ஓனர் வந்துட்டு 2 ஓனர். இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லா காரணம் வண்டி. ஆமாம். சரி சொல்லலாம், எங்கே தர சொல்லுங்கள். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன், ஃப்ரெண்டோடு வந்திருக்கேன். அண்ணன்ட்ட வண்டி வாங்குறது 2வது பட்சம். அண்ணன்ட்ட வந்தினாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். அவர் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிரும் உங்களுக்கு. நல்லபடியாக பேசுகிறாப்புல அண்ணன். நம்ம இல்லாத வந்தது கூட நம்மளுக்கு மனசு நிறைய வச்சு அனுப்புகிறாப்புல. காரு நல்லா இருந்துச்சு, நம்ம வேறு எதனா காரு கேட்டாலும் அவர் இதில் அந்த குறை இருக்குது இந்த குறை இருக்குது அப்படின்னுறாப்புல. கரெக்டாக விஷயத்த சொல்லிடுறாரு, எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுக்குறாப்புல. நம்பி வந்து வாங்கலாம். வந்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட போவீங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து காலைல வரும்போது, நேற்று வரும்போது கூட வண்டி ஓட்டியே பார்க்கல. நேற்று நாங்கள் அவர் சொன்னார் 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போப்பா, காலைல காசு எடுத்துன்னு வாப்பான்னு. காலைல வந்து காசு ஒரு ஆண்டை வச்சுட்டு தான் நாங்கள் காரை எடுத்துன்னு ஓட்டி போய் பார்த்தோம். சூப்பராக முடிச்சு கொடுத்துட்டாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனநிறைவோட போகிறோம் நாங்கள். உண்மையிலே ரிட்டர்ன் போகும்போது அண்ணன் நம்மளுக்கும் 100 ரூபாய் கொடுத்தான்னு போய். ஆமாம். ஒன்றும் இல்லை, என்ன தெரியல, திடீர் வந்து காலேஜ் ஆசீர்வாதம் நீங்கள் ஆசீர்வாதனாங்க. நான் யார் வந்தாலும் உடனடியே காசு கொடுப்பேன், யாருக்காக இருந்தாலும். அதனால் இது பண்ணேன். ஒன்றும் இல்லைங்க, போக சொல்லணும், ஒன்று எடுத்து போயிருந்துங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு வர ஃபேமிலி எல்லாமே. நம்ம மரத்தில் இருக்கிறான மரத்தில் பணம் காய்க்கல வந்து உரின்னு வந்து இருந்தால் ஒரு பிடி வச்சுன்னு சொல்லிட்டு இல்லை, ஒரு ஆசை கார் வாங்கன்னு சொல்லிட்டு கனவு. இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறது வந்து நிறையா, ஆனால் பல செலவு பண்ணுறது 2 செகண்ட் கூட ஆகாது. அதில் நம்பிக்கை வராங்க, நம்பிக்கை எடுத்து கொடுத்துட்டு போகிறேன் பாருங்க. நல்ல வண்டி அப்படி சுற்றி காட்டுறேன் பாருங்க, அருமையாக இருக்கும். யாருமே தர மாட்டாங்க ரேட்லாம். 16 மாடல். இதே சேலம் ஈரோடு போனால் அந்த வண்டி 4000 ரூபாய் கம்மி கிடையாது. 4 லட்சம் லோனே வாங்கலாம் அந்த வண்டிக்கு. வந்துடும். பாய் பாய் பாய். ரைட்மா. காஞ்சிரும் போது பாருங்க, அருமையாக அருமையான வண்டி. அவங்க 350 கேட்டுக்கிறாங்க. டாடா விஸ்டா, இது என்ன மாடல் தெரியல, புதுசாக நிறைய வண்டி வந்துது. டாடா விஸ்டா TN48 நம்பரு. இது நான் பார்த்து சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு. இது எஸ் கிராஸ் வண்டி. இது எஸ் கிராஸ் டீசல் வண்டி. 2017-18 ரிஜிஸ்ட். கஸ்டமர் வந்து 6 ரூபாய் சொல்லிக்கிறாரா, 575 சொல்லியிருக்காரு. நம்ம மணி வீடியோ போட்டுறோம் பாருங்க, வாங்க முன்ன பேசி எடுத்தாரேன். அடுத்து பாருங்க 2012 மாடலு இண்டிகா விஸ்டா. கஸ்டமர் 2,40,000 கேட்டு 2 இது கேட்குறாங்க. கிட்டவாங்க, தெளிவான வண்டி. சுற்றி சுற்றி கச்ச நிறைய விடுது வண்டி. அப்பா சாமி, என்ன இவ்வளோ வண்டி போட்டுக்குது அப்பா சாமி. சுற்றி காட்டா, என்ன இவ்வளோ வண்டி வந்துக்குதுப்பா. இந்த 4 நாள் லீவ், நான் வேறு ஆள் இல்லை. இனோவா வந்துருக்குது, எத்த சொல்கிறதுன்னு தெரியல ரேட்டுங்க. வாங்க பார்த்துலாம், கம்மி பாஜாசி. இந்த ஃபோர்டு பேஸ்டா பாருங்க, 2008 மாடலு, 28 வரை பேப்பர் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட் எல்லாமே. 1,25,000 தரலாம். சூப்பராக குத்துறேன், திரும்பங்க. இந்த வண்டி பாருங்க, i10 2010-11 1,65,000 கேட்கறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தர. இந்த லோகன் பாருங்க, 2012 மாடலு. கஸ்டமர் பார்த்தினாக்கா 2,30,000 கேட்கறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தர. இந்த வெர்னா பாருங்க, 2012-13 3,50,000 கேட்கறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசுற. இந்த ஸ்குவாடா பேப்பியா பாருங்க, 12 மாடலு, 2 ஓனரு. கஸ்டமர் 1,60,000 கேட்கறாங்க. இந்த இனோவா பாருங்க, இதுவும் வந்துருது பாருங்க, நிறைய வண்டி வந்து. இனோவா வந்து 2009 மாடலு, எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும், 450 கேட்கறாங்க. கிட்ட வாங்க, இன்னும் குறைச்சி வாங்கி தரேன். இந்த i10 பாருங்க, 2,40,000 2012 மாடலு. நிசான் சன்னி 2012 மாடலு, 2,40,000 ஆகும். இந்த ஷிஃப்ட் டீச்சர் 15-16 டீசல் வண்டி. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமரு வெறும் 3,50,000 கேட்கறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். அந்த விஸ்டா 1 ரூபாய்க்கு ஆகும். இந்த வண்டி 4,50,000 2018 வோல்க்ஸ்வேகன் விண்டா. இந்த ஸ்கார்பியோ பார்த்து 2,75,000 2,65 பண்ணலாம். அந்த i10 வந்து 14 மாடலு,
சீப் அண்ட் பெஸ்ட்ல 1,75,000 கொடுத்துடலாம். சார் உண்மையிலே சொல்கிறேன் பாருங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களை பார்த்து எல்லாம் மெய் சிலுத்து போயிட்டாங்க எல்லாருமே. இந்த அளவுக்கு வந்து சரவண குடும்பம் வந்து இந்த அளவுக்கு செய்வாங்களான்னு நினச்சி எங்கள் தங்கச்சி, அதாவது கூட பிறந்த அக்கா தங்கச்சி செய்ததே பெரிய விஷயம். எனக்கா தங்கச்சி பொண்ணுக்கு இந்த அளவுக்கு செய்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்கு எல்லாமே பேசிட்டாங்க. என் பெருமைக்கு சொல்ல, இந்த அளவுக்கு வந்தது காரணம் நீங்கள் தான். அந்த மாதிரி செய்துட்டோம். இன்னைக்கு யார் ஒருத்தர் அக்கா தங்கச்சிங்க நல்லா செய்கிறாங்க, நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டே நம்ம வாழ்ந்துட்டாங்க. உண்மையிலே இங்கே சொல்கிறேன் சார். அதாவது எங்கள் வீட்டில் வந்து கண்ணீர் விட்டு நாங்கள் அழுதுட்டு எல்லாருமே நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து 12 பேர் சார். நாங்கள் 12 பேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிக்கெட் மைனஸு. எங்கள் அப்பு, எங்கள் அரி, எங்கள் தம்பி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, நாங்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அடையாது ஆனந்த கண்ணீர். நாங்கள் அதாவது எப்படின்னாக்கா சின்ன வயசுல இருக்கும்போது நான் கூட அடிச்சுட்டு பார்த்தேன் கூட, நீ நம்மளால அடிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு தனி அவங்க வீட்டுக்காரோட போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எது பண்ண முடியாது. எங்கள் அப்பு அடிச்சுன்னு ஓடுவான், கையெத்து அடிச்சுன்னு திருப்பி ஓடுவான். அது பின்னாலே தொடப்படுத்திக்கணும், அது ஓடிடும். எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளோ ஒரு தெரியுங்களா எங்கள் மண்டபத்தில் நாங்கள் எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுதுட்டு நாங்கள் எல்லாருமே அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. அதுமாரி பாசமானது நாங்கள் கூட்டுக்குமா இருக்கும்போது யாருன்னா ஒருத்தர் இது பண்ணாங்கன்னா எங்கள் அப்பாவே அழுதுட்டாரு. நல்லா செய்துங்க, நல்லா இருக்கட்டுங்க, எங்களுக்கு எல்லாரும் சரிங்க நல்லா இருக்குங்க. அது எனக்கு ஒரே ஆசை தான். அதுமாரி இன்னைக்கு நினச்சா கூட இதாகிடுச்சு. என்ன ஒன்றா காலையில் பார்த்தீங்கன்னாக்கா 8 மணிக்கு 9 மணிக்கு எழுந்துக்கும். இன்னைக்கு வெடிகாலம் 6 மணிலாம் 5 மணிலாம் எழுதுறாங்க. அதாவது பொறுப்பு தனியாக கரெக்டாக தானாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஆட்டாங்க. அதனால் கூட்டு குடும்பத்தோடு சேர்ந்து என்னை பார்த்துட்டு எங்கள் சித்தப்பா பசங்களாம் கண்ணி விட்டு எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுமாரி கூடவே இருந்துட்டு ஒரு ஆள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். உண்மையிலே நல்லா இருக்கட்டுங்க, எங்கே தான் நல்லா இருக்கட்டும் சொல்லி மனசார பார்த்துங்க, நல்லா இருப்போம். அடுத்து பாருங்க, ரெனால்டு லாட்ஜ் 2014-15 4,50,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி தர. ஸ்கோடா பேப்பியா 2010-11 2 ஓனரு 31 பேப்பர் கரண்ட். உண்மையிலேயே நல்ல வண்டி சார், அருமையாக சார் வண்டி. கஸ்டமர் 2 வண்டிங்க ரொம்ப போய்க்குது வண்டிங்க, இன்னும் 10 வெளியுங்குது வண்டிங்க. ஓனர் அள்ளி போங்க, கம்மியாக கொடுத்துருவாங்க. இனிமே வந்து கம்மியாக கொடுப்பாரா. அடுத்து வந்து பார்த்தினாக்கா ஒரு 1000 வண்டி டார்கெட் அடிக்க போற மாதிரி. அடுத்த 1000 வண்டியை டார்கெட். எப்படியா நீங்க வர்றீங்க, நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல். அதனால அடுத்த 1000 வண்டி அடிக்க போறேன். டார்கெட் எப்படியோ கம்மியுமே கொடுக்க போறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்ட, எல்லாம் இதாகிடுச்சா, இறங்கி அடிக்க போறேன் சரவணன். இது மாதிரி விஸ்டாவும் சூப்பராக வண்டி நல்லா சொல்லிட்டேன். இருந்தாலும் சொல்ல 12 மாடலு 2 ஓனரு அருமையாக வண்டி, நல்லா இருக்கு வண்டி. வேணுன்றவாங்க, காலையில் சீக்கிரம் வந்துடுற வாங்க. இனிமே வாங்க. அடுத்து பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடலு. எங்கள் அப்பா வண்டிப்பா, என் பையன் அப்பா பண்ணுறான். சரி ரைட் விட்டு வானான்ட்டவில். இந்த வண்டி பாருங்க 2000 சேல்ஸ் இல்லை சார். இது எங்கள் அப்பா பார்த்து வச்சுக்கிறாரு அவர். 2008 மாடலு 28 பேப்பர் கரண்ட் 1,75,000 தரலாம். சொனாட்டா ஹிம்ரா. இந்த வண்டி நேற்று வந்து ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, வாங்க பேசி தரேன். இந்த வண்டி பாருங்க 7,50,000 லோன் ப்ராசஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு வரலனாக்கா அவங்களுக்கு கொடுத்துருவேன், பேசி தரேன். அடுத்து பாருங்க, வேகனரு 2012-13 சிங்கிள் ஓனரு. எல்லாம் தெளிவா இருக்கு வண்டி. கஸ்டமர் 350 கேட்டு 3,700 2,95,000 சுகரா கொடுப்பாங்க. வாங்க மென்ன பெண்ண பேசி தரேன். இந்த வண்டி 90 ரூபாய்க்கு ஆகும். மான்சா. இந்த பொலிரோ பாருங்க 2007 மாடலு 2028 பேப்பர் கரண்ட். கஸ்டமர் 2 ரூபாய் கேட்டு 1,95,000 சுகரா கொடுப்பாங்க, குறைக்க மாட்டாங்க. இது இந்த வண்டி 1,25,000 ஆகும். இந்த வண்டி 1,75,000 ஆகும். 2012 மாடல் லோகனு டீசல் வண்டி. 2018 மாடலு 3,75,000 சுகரா கொடுப்பாங்க சார். 18 மாடல் ஹோண்டா அமேஸ். 2018 மாடலு டீசல் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4,95,000 தரலாம்.
விட்டுறாதீங்க. நிறைய வண்டி வந்துருக்குது, வாங்க கம்மி தாசி பேசி தரேன். நம்ம எண்ணங்கள் போல் வாழ்க்கை எல்லாமே. அதாவது எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமிலி சார். அவங்க எல்லாம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருப்பாங்க. எங்கள் சொந்தக்காரெலாம் வந்தாங்க, எல்லாம் பார்த்து மெய் பேசி பிரமிச்சு போயிட்டாங்க. ஏன்னா சார், ஒரு மாடு பால் கறந்து அதில் வந்து ஒரு 3 கச்சா எங்களுக்கு அரிசி சாப்பிட்டு இன்றைக்கி இந்த வாழ்க்கை கொடுத்தது யாரானாக்கா உங்களுக்கு கோடான கோடி நன்றி சார் சொல்கிறேன். அதாவது இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா தூண்ல இருப்பான் துரும்புல இருப்பான்னு சொல்லுவாங்க. எப்படியா ஆண்டவன் எங்கன்னு கேட்டேனாக்கா தூண்ல இருப்பான் துரும்புல இருப்பான் அந்த கார்ல இருப்பான்னு சொல்கிறேன். எனக்கு கண்ட தெய்வம்னா நம்ம தூத்துக்குள்ள இருப்பாங்க பாசி குமார், அதே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் விஜயரன் இருப்பார், அதே பார்த்தீங்கன்னாக்கா மயிலாடுதுறையில் இருக்கிறாங்க, அதே மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க, அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் இருக்கிறாங்க, ஆம்பூர், வாணியம்பாடி, அங்கங்கே கண்ட தெய்வங்க எல்லாமே இருக்கிறீங்க. இந்த தெய்வத்தினால இன்னைக்கு இந்த அளவுக்கு நாங்கள் பெரிய ஆளை வந்திருக்கிற காரணம் நீங்கள் தான். அதனால உங்களுக்கு உண்மையாகவும் இருப்பேன், உயர்வாகவும் இருப்பேன், நல்லாவும் இருப்போம் சார். ஒன்று சொல்கிறேன் சார், நீ 1000 கோடி பணம் காசு சொத்து நிறைய வச்சுனாலும் சார், நம்மளுக்கு உறுதுணையாக பக்கத்தில் ஒரு ஆள் இருந்துடா போதும் சார், இந்த உலகத்தையே வேலைக்கு வாங்கிடலாம் சார். அந்த மாதிரி தான் சொல்கிறேன் சார். எல்லாமே இப்போ சென்னை ரகு அண்ணன் இருக்காரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சோழிங்கரில் பாண்டிகுமார் சொல்லிட்டு பாண்டி அவர் இருக்கிறாரு, அதே பட்டுக்கோட்டை வைரம். அதுமாரி மனசார எல்லாரும் வாழ்த்து தானே நம்ம நல்லா இருப்போங்க. இனிமே நீ காசு கொடுத்து பண்ணாவிட சொல்ல அந்த அளவு இல்லை. அதுமாரி வாங்க, நல்லா இருப்போம். நிறைய வாட்டிக்கு தரேன். இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்க. ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுறேன், பார்த்துனே வாங்க. நிறைய தரேன், அச்சு கம்மியாம. அடுத்து 1000 வண்டியை தொடர்ந்து அடிக்க போறேன். ஒட்டமாத்தா சரவண அடுத்து 1000 வண்டி இறங்க போறேன், கூடி விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறேன். பாருங்க, நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. புதுசா வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ லைவா வரும். நன்றி, வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ற மாதிரி நல்லா கேட்டுங்க. அடுத்து தயவுல வாழாதீங்க. அடுத்து என்ன செய்வான், என்னை காப்பாத்துவான், கூப்பிட்ட ஓடியாந்து வந்து நம்ம கூட செய்வான் அப்படின்னு தயவுசெய்து வாழாதீங்க. எப்பவுமே நான் ஒரே ஆள் மட்டும், நம்ம ஆண்டவனை மட்டும் நம்புவேன். ஆண்டவங்கிட்ட போயிட்டு நம்ம குறைகளை சொன்னா அவர் கேட்க கூட மாட்டாரு, பார்க்க கூட மாட்டாரு. ஆனா குறைகளை கொட்டு வந்துடும். நான் ஆண்டவனை மட்டும் தான் வேண்டும், ஆண்டவனை மட்டும் குறைய சொல்லிட்டு வருவேன். இவன் செய்வான் பரவாயில்ல, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே உதவ விட மாட்டாங்க, சொன்னா செய்ய விட மாட்டாங்க. அந்த குடும்பம் அது பார்த்துனா போயிருப்பாங்க. அதனால யாரும் அடுத்த தயவு போய் நிற்காதீங்க. உங்க இந்த ஒரு பொருள் வாங்கினு ஒரு கறி ஒரு 2 கிலோ வாங்கினு சொன்னாக்கா சொல்லி பாரு, சத்தியமா யாரும் வாங்கிட மாட்டாங்க. அவன் வேலையை அவன் செஞ்சுங்க. யாரும் அடுத்த தயவு நிற்காதீங்க. அடுத்த ஒரு செய்வான வாழாதீங்க. இதுக்கு உதாரணமே ஒண்ணு இருக்கு பாருங்க. ஒன்னும் இல்ல, நம்ம உளுந்தூர்பேட்டை அண்ணன் அவர் வந்து நல்லா தான் 65 வருஷம் மேரேஜ் கூட ஆகலையா அவருக்கு. அண்ணன் தயவோடு வாழ்ந்துருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னாக்கா 2 வீலர் போக சொல்ல கரெக்டா 7 நாள் ஆகுது, கால் அடிபட்டு இந்த கால் கட் ஆயிடுச்சான். அவர் சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கும்போது நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன பண்ண எது பண்ண தெரியல, இன்னைக்கு பண்ணி நீ 10 நாள் ஆகுதா, என்ன எதுவும் கண்டுக்கலையா. அவர் லாஸ்டா ஒரு வார்த்தை சொன்னா தெரியுமா, ஆனா நான் நிறைய சொத்துங்க சேர்த்து வச்சுக்கிறேன்னா, ஆனா சத்தியமா என்னை சொந்தக்காரன்லாம் யாரும் எடுத்து போட மாட்டாங்க. அதனால பேங்க்ல போயிட்டு மூலியமா போயிட்டு அந்த பேங்க்ல வச்சுன 10,000 ரூபாயும், அவங்களுக்கு தூக்கி போறவனுக்கு ஒரு 10,000 ரூபாயும், அதோட 4 பேர் தூக்கி போறாங்க பாரு, அவங்களுக்கு எல்லாத்தையும் புக் பண்ணி வச்சிருக்காரு பேங்க்ல போயிட்டு அவங்க பேர் மேலேயும். லாஸ்டா எடுத்துட்டு அவங்க சந்தோஷம் போட்டோம் எடுத்து சொல்லிட்டு அந்த நம்ம இது பாருங்க, அமரர் ஊர்வலம் வச்சு போவோம் பாருங்க, அவங்களோட காசு கெட்டாராம். நாலு சாகும் போது எந்த காசு யாருக்கும் உதவி இல்லாம எல்லாரும் காசு கொடுத்துட்டாராம். நாளைக்கு போக சொல்ல இறந்துட்டாக்கா என்னை எடுத்து போய் நீங்களே அடைக்கிற முடியும், எல்லாருக்கும் 10,000 பிக்சர் பண்ணிக்கிறாராம் பேங்க்ல போயிட்டு. பாத்தீங்களா? அதனால அடுத்த தயவோடு வாழாதீங்க. எதுவும் நம்ம மனசுக்கு என்ன படுதோ செய்யுங்க, நல்லதோ கெட்டதோ நம்மளோட நினைச்சு செய்து பாருங்க, நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை சார். நல்லது செய்தாக்கா நம்ம நல்லது நடக்கும், கெட்டது செய்தா கெட்டது நடக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு நல்லதுக்கு வந்து பலம் வந்து அதிகம், கெட்டதுக்கு பலம் கம்மி. இப்ப நல்லா இருக்கலாம், பின்னால நல்லா இருக்க முடியாது. அடுத்து பாருங்க, டவேரா
2008 மாடலு 2,35,000 ஆகும். இந்த மாருதி 800 பாருங்க 2007 8 ரிஸ்ட் 75 ரூபாய் சொல்லி லாஸ்டா 70 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த மாருதி ஓம்னி பாருங்க 2006 மாடலு 7 ரிஸ்ட் 1,10,000 ஆகும். 16 17 ரிஸ்ட் டாடா இண்டிகா 1,55,000 கேக்குறாங்க. 150 145 சுகுரா இருப்பாங்க. 16 17 ரிஸ்ட் சிங்கிள் ஓனரு டாடா இண்டிகா டிஎல்எஸ் டிடிஐ இன்ஜின். SX4 11 12 ரிஸ்ட் கஸ்டமர் பார்த்தனா 350 கேட்டு 3 ரூபாய் கேட்டா 245 235 2,25,000 தருவாங்க. ஆட்டோமேட்டிக் பெட்ரோல். அடுத்து பாருங்க 2014 15 ரிஸ்ட் ஈகோ ஸ்போர்ட்ஸ் 3,50,000 கேக்குறாங்க. 335 சுகுரா கொடுப்பாங்க. ஃபியட் புண்டோ 2014 மாடல் 1,75,000 கேக்குறாங்க. டீசல் வண்டி 14. இந்த ஸ்கார்பியோ பாருங்க 2010 மாடலு நம்ம தர்றப்ப ரேட்டு பார்த்தா 350 கேக்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி எடுத்துறேன். ஃபோர்டு ஃபிகோ 2010 31 வரைக்கும் பேப்பர் கரண்ட். கஸ்டமர் பார்த்தோன்னா 1,80,000 கேக்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி எடுத்துறேன். நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. புதுசா வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோ லைவா வரும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் to சென்னை போற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு. யாரு கேட்டா சொல்லுவாங்க. வாங்க விட்டுறாதீங்க. நல்லா இருப்போம். பெற்றவங்களை வந்து அன்பா பார்த்துங்க, பாசமா பார்த்துங்க, அன்பா பார்த்துங்க. அவங்க நல்லா இருந்தாலும் நல்லா இருப்போம். தொடர்ந்து சில விஷயங்களை வந்து டெய்லியும் ஒரு வீடியோவில் சொல்லி வரேன் பாருங்க. நடந்த அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள் தான். இன்னைக்கு படிப்பறிவு வந்து நம்ம 7ஆவது தான் படிச்சிருக்கோம். ஆனால் படிப்பறிவு தான் ஒவ்வொருத்தரும் கொடுத்த அனுபவம் நிறையா இருக்குது. அந்த அனுபவத்தை என்னால் தெரிஞ்சது சில விஷயங்களை சொல்கிறேன். நல்லா இருப்போம். கேட்டு தெரிஞ்சுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னாக்கா காரை பற்றி கேட்கறதோடுன்றது நம்ம நல்ல விஷயத்த ஒரு சில விஷயத்த சொல்லுவோம். இன்றைக்கெல்லாம் உலகத்தில் அப்பா அம்மா வச்சு பேசுறதுக்கு ஆளே கிடையாது. அவங்க குடும்பம் பார்த்துனா போகிறாங்க. அப்பா அம்மா பற்றி போகுது. இன்னைக்கு அப்பா அம்மாவை யார் நல்லா பார்த்து நல்லா வச்சுக்கிறாங்க நல்லா இருப்போம். முதல்ல ஆண்டவன் சொல்லுவாங்க. ஆனால் அப்பா அம்மா தான் முதல் தெய்வம். அதுக்கடுத்து தான் ஆண்டவன் சொல்லுவாங்க. அதனால் நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.